இந்த வீடியோவில் 3 கம்பெனி டீட்டெயில்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ராஜரட்டன் குளோபல் ஒயர்ஸ். இவங்க என்ன பொசிஷனுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி, அசம்பிளி, மெயின்டெனன்ஸுக்கு தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன ஜெண்டருக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. என்ன படித்தவங்கள கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டு எனி டிகிரி படித்த யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000 ரூபா டேக் ஹோம் சேலரியாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் வேறு என்ன பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ரூமுக்கு வந்து சப்போர்ட் மட்டும் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் யூனிஃபார்ம், போனஸ் இது ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஓடி அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரகடம், இந்த லொக்கேஷனில் தான் ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கான காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம அடுத்த ஜாப்பை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஜேகே டயர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்த கம்பெனியில் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் 2 பேருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ படித்தவங்கள மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 25 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா பர் மந்த் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் வேறு என்ன பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் இது ரெண்டுமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் யூனிஃபார்ம், ஷூஸ் இது ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பொசிஷனுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாப்ஸ் ட்ரைனிங்கில் தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் ஸ்ரீபெரும்புதூர், சென்னை. இந்த லொக்கேஷனில் தான் ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கான காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம அடுத்த ஜாப்பை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் காம்பவுண்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனத்தின் ஜாப் ஓப்பனிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியில் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th படித்தவங்க, ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ டிகிரி படித்தவங்கள கேட்டிருக்காங்க. இந்த கம்பெனியில் என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ரூமும் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இஎஸ்ஐ, பிஎஃப் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் போனஸ், சேலரி இன்க்ரிமெண்ட் இது ரெண்டுமே கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 13,500 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அட்டண்டன்ஸ் போனஸாக 1000 ரூபாய் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஓடி அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓடி பார்த்திங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 85 ரூபாய் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன பொசிஷனுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஎன்சி மெஷின் ஆப்ரேட்டர், ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் இதுக்கு தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் திருமுடிவாக்கம், சென்னை. இந்த லொக்கேஷனில் தான் ஜாப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதற்கான காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கிங்க.